அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஆண்டாண்டு காலமாக பெண்களை போற்றி புகழ்ந்து கொண்டாடியது நம் தமிழ் சமூகம்தான். தமிழ் சமுதாயம் இன்றும் நிலைத்து இருப்பதற்கு காரணம் பெண்களை கொண்டாடியதால்தான். பெண்கள் உலகத்தின் ஆணிவேர், அவர்களை கொண்டாடுவோம். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பெண்களை தமிழ் சமுதாயம் கொண்டாடியது என்பதை எதை வைத்துச் சொல்கிறோம்? சில இலக்கியங்களை பார்க்கலாம். மேலை நாட்டு இலக்கியங்களில் அதிக பரிச்சயம் இல்லை எனக்கு. அதனால் நம் இந்திய இலக்கியங்களிலேயே சிலவற்றை பார்ப்போம். முதலில் வடமொழி இலக்கியங்களை பார்ப்போம். மனைவியை சந்தேகித்து தீயில் இறங்க பணிக்கிறான் ஒரு கணவன். தீயில் இறங்கி தான் பத்தினி என்பதை சொல்கிறாள். அதன் பிறகு கூட ஊராரின் சந்தேகத்தை காரணம் காட்டி கர்ப்பிணியான தன் மனைவியை வனத்தில் தள்ளுகிறான் கணவன். அங்கேயே குழந்தைகளை பெற்று வனத்திலேயே வாழ்கிறார். 2 குழந்தைகள் வளர்ந்ததும் ஊர் திரும்புகிறார். திரும்பியதும் இறந்து போகிறார். இது இராமாயணத்தின் கதை. ஒரு அழகிய இளமங்கை, அவளுக்கு வயது முதிர்ந்த கணவன். மனமுவந்து வாழ்கிறாள். ஒரு கட்டத்தில் கணவன் தொழுநோயால் பாதிக்கப்படுகிறான். அதன் பிறகும் அவனை விட்டு விலகவில்லை. அவளுக்கு வெறுப்பும் ஏற்படவில்லை. பண்ணாத குசும்பெல்லாம் அந்த கிழடு செய்தும் அவனை ஆராதிக்கிறாள். ஒரு கட்டத்தில் ஒரு வேசியை பார்த்து நான் அவளோடு கூட வேண்டும் என்கிறான். அதற்கும் அவள் இசைகிறாள். தன் கணவனை தோளில் தூக்கி வேசியின் இல்லத்திற்கு இட்டுச் செல்கிறாள். வேசிக்கு கூலியாக வேசியின் வீட்டை துப்புரவு செய்வது, பராமரிப்பு பணிகளை செய்வதையும் செய்கிறாள். இது நளாயணியின் கதை. இவையெல்லாம் வடமொழி இலக்கியங்கள். கணவன் செய்யாத குற்றத்திற்காக அவனை கொலை செய்து விட்டது அரசு. தன் கோபத்தீயால் ஒரு நகரத்தையே எரிக்கிறாள். தன் உள்ளத்து எரிச்சல் பற்றி எரிகிறது என கொக்கலிட்டு சிரிக்கிறாள். ஆவேசமாக எரித்தபடியே வேகமாக நடந்து சென்று சற்று நிதானித்து திரும்பி பார்க்கிறாள். அனைத்தும் எரிந்து விட்டதா அல்லது இன்னும் மிச்சம் இருக்கிறதா என்று. இது சிலப்பதிகாரம். அவள் ஒரு பேரழகி. அவள் அழகில் கவரப்பட்டு ஒரு இளவரசன் தன் காதலை அவளிடம் கூறுகிறான். அவள் வலக்கையில் வாங்கி இடக்கையில் தூர வீசிவிட்டு சலனமற்று நடக்கிறாள். இளவரசனும் ஆசிட் வீசவில்லை, ஆபாச படம் எடுத்து மிரட்டவில்லை. அவள் உணர்வுக்கு மதிப்பளித்து சென்று விடுகிறான். இது மணிமேகலையின் கதை. மனைவியை கொல்வதற்காக திட்டமிட்டு மலை உச்சிக்கு அழைத்துச் செல்கிறான் ஒரு கணவன். அவளும் விவரமறியாது கூடவே செல்கிறாள். மலையை உச்சியை எட்டியதும் அதன் பின்புதான் தெரிகிறது தன்னை கொலை செய்ய கணவன் அழைத்து வந்திருக்கிறான் என்று. யோசிக்கிறாள். இறுதியாக கணவனிடம் பேசுகிறாள். நீ என்னை கொல்லைத்தானே அழைத்து வந்திருக்கிறாய். நான் மடிவது பற்றி எந்த கவலையும் இல்லை. ஒரே ஒரு வேண்டுகோள்தான். என் கணவர் நீங்கள். உங்களை 3 முறை சுற்றி வந்து காலில் விழுந்து ஆசி வாங்கினால் மோட்சம் செல்லும் பாக்கியம் எனக்கு கிட்டும் என்கிறாள். அதனால் என்ன, தாராளமாக சுற்றி வா என கணவன் கூற சுற்றுகிறாள். முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்றில் தன் கணவனை மலையிலிருந்து கீழே தள்ளிவிட்டு கொள்கிறாள். இது குண்டலகேசி. இவை அனைத்தும் தமிழ் இலக்கியங்கள். ஒரு ஆண் என்ன செய்தாலும் அவனுக்கு சேவகம் செய்வதே பெண்ணின் பணி என்பதை சொன்னதுதான் வடமொழி இலக்கியங்கள். அவன் ஆணோ கணவனோ அரசனோ ஆண்டவனோ அநீதி என்றால், அறம் தவறினால் அடங்காதே, அவனை எதிர்த்து போராடு என்பதை போதிப்பதுதான் தமிழ் இலக்கியங்கள். உலகம் முழுவதும் பெண்களை காலுக்கு கீழே வைத்திருந்த காலத்தில் பெண்களை மேன்மை மிகு பொக்கிஷமாக போற்றி புகழ்ந்தது தமிழ் சமூகமே. சங்க காலத்திலேயே 47 பெண் எழுத்தாளர்களை கொண்டது உலகிலேயே தமிழ் சமூகம் மட்டும்தான். உலக மொழிகளில் தாய் என்று கூறிக்கொள்ளும் கிரேக்கத்தில் கூட 7 பெண்கள் தான் இருந்ததாக வரலாறு உண்டு. தேவபாசை என கூறிக்கொள்ளும் சமஸ்கிருதத்தில் ஒரு பெண் எழுத்தாளர் கூட கிடையாது. ஏன், சமஸ்கிருதத்தை வாசிக்கவோ பேசவோ கூட பெண்களுக்கு உரிமை கிடையாது. ஆதிச்சநல்லூர், கீழடி, ஸ்ரீவைகுண்டம் போன்ற இடங்களிலிருந்து கிடைத்ததில் தங்கத்திலும் பானை ஓடுகளிலும் பெண்கள் பெயரை பொறித்து புழங்கும் அளவிற்கு தமிழ் சமூகம் நாகரீகம் கொண்டது. எனவே தமிழ் சமூகம் பெண்களை போற்றியது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.